பாலச்சந்தர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக விரைவில் நிச்சயம் வரும். அதுக்கான ஒரு நல்ல முடிவு வரும். இளையராஜாவுக்கு எப்படி வருதோ அது மாதிரி இது இருக்கும். ஏன்னா இளையராஜாவுக்கு ஒரு படம் இருக்கிறாங்க, இளையராஜா பாலச்சந்தர்னு அவ்வளோதான். ஏன் இனிய தமிழ் மக்களே, உங்களிடம் கடந்த 70-80 ஆண்டுகளில் ஒரு 60 ஆண்டுகள் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்திருக்கிறேன். சில விஷயங்களை பகிர்வது கஷ்டமாக இன்னும் அவர் நினைவு நிற்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக. அவருக்கு எனக்கு நான் ஊரில் இருக்கும்போது அவருடைய ரசிகன். இவரை தேடி சென்னைக்கு வந்தேன், அவருடைய நண்பர் ஆகிட்டேன். அத்தகைய பொறுப்பு எனக்கு இருக்கு. அவருக்கு எனக்கு ஒரு ஐயோ பயத்தார் நீ போயிட்டீங்கன்னா நான் போயிட்டேன்னா நீ அப்படின்னுவார். அது கஷ்டம். நான் சிலோனுக்கு ஏதோ போயிட்டேன். போகிறதுக்கு முன்னாடி இவரை பார்த்துட்டு போயிடலாம். புஷ்பா போகும், அவர் கொஞ்சம் சொல்லுவேன், ஒரு சிலருக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்க, ஒரு சிலருக்கு தண்ணி அவர் வாயில் விட்டு நான் சிலோன் போயிட்டேன். அங்கே இந்த செய்தி கேட்டு ஓடி வந்தேன். மயானத்தில் யாரோ அவர் சொன்ன வார்த்தை, உன்னே நான் போனால் நீ தூக்குவ, நீ போனால் நான் தூக்குவேன்னு சொன்னேன். எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு கடைசியாக அவன் நான் செஞ்சேன், தள்ளி விட்டேன். நண்பனா மிகப்பெரிய இயக்கமா எனக்கு தெரியாது. அந்த ஒரு சிரிப்பு வயா கரை அது எவனுக்குமே அந்த அழகிய சிரிப்பு. நான் அவருடைய ஒவ்வொருதையும் நான் படிக்காத அளவுக்கு அவர் படிச்சிருக்காரு. ஆனால் என்னை தூக்கி வச்சு எந்த மேடையிலும் பாரதி உன்னை கைவிட மாட்டேன்டா, உன்னை கைவிட மாட்டேன்டா. அந்த நட்பு இன்னைக்கும் கஷ்டமாக மீடியாவில் பேசும்போது கஷ்டம். ஏன்னா ஆளை சொல்லிடுறோம், அப்புறம் இது ஒரு நியூஸாக போட்டு அழுகை நான் உள்ளதான் வச்சுக்க முடியும். மிகப்பெரிய கே பாலச்சந்தர் இணையா இன்னொன்று எந்த ஆண்டுகளையும் நம்ம சொல்ல முடியாது. அந்த பேரை கேட்டோடனே தமிழ் திரையுலகம் நிற்கிற மாதிரி பாலச்சந்தர், கே பாலச்சந்தர் பல்ல கடிச்சுக்கிட்டு நேரத்தை கடிச்சுக்கிட்டு ஒரு சிரிப்பாக மயா. அது இது கிடைக்க கஷ்டம். ஆனால் நான் என் கடமை நான் செஞ்சுட்டேன். கடைசியில் அவர் செய்ய முடியாது போயிட்டார். இல்லைன்னா அவர் தான் எனக்கு என் கடைசி காலத்தை முடித்து வைக்க வேண்டும். பாலச்சந்தருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். இந்த நினைவு நாள் மிகச் சிறப்பாக செய்ய தமிழ் துறையில் ஒரு மிகப்பெரிய அறிவாளி, அறிவு ஜீவன், ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக பார்ப்பார். எவ்ரிதிங் ஷுட் பி பெர்ஃபெக்ட் ஃபார் யூ. அப்பேற்பட்ட ஒரு சினிமா திரையுலக மனிதனை நீங்கள் சந்திக்கவே முடியாது. அவருடைய நினைவு நாள் நினைக்கும்போது போகலாமா வேணாமா, போனால் ஏதாவது உருவிச்சிருவோம் யோசித்தேன். என் நண்பன் மோர் தென் த டைரக்டர், அவர் கூட இருப்பார். எந்த நிமிடத்திலையும் என்னை கைவிட மாட்டார். அவருக்கு கேட்டுட்ருப்பார், பாரதி என்னடா நீ சொன்ன மாதிரி பேசி இதுக்கு மேலே நான் எனக்கு தெரியல. ஹோல் திரையுலகமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவருக்கான நினைவு நாளை நம்ம கொண்டாடணும். ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள இல்லாமல் the whole industry should be அவருடைய நினைவு நாளை கொண்டாடணும். எல்லா சிஷியங்க இருக்காங்க.
அவருக்கு நிறைய சிஷி, ஆனால் பயப்படுவாங்க. கையை கட்டி அதை பல்ல கழிச்சு இருக்கும்போது பயப்படுவாங்க. ஏன்னா அவ்வளோ பயப்படுவாங்க. ஒன்று வைக்கிற மாதிரி நான் கிண்டல் பண்ணுவேன். ஓ நீ வந்து நின்று பாரியானோம். அதே மாதிரி நானும் போய் போன வரைக்கும் நல்லா இருந்து போனோன்னு கையை கட்டி ஒரு அற்புதமானவன். அவருடைய பிறந்த நாள் தமிழ்த்துறையும் எத்தனை ஆண்டு காலாலும் இனி எத்தனை ஜென்மங்கள் வந்தாலும் ஒரே ஒரு மனிதனை மறக்க முடியாது. மறக்க முடியாத ஆள் தான் வாரிசு. சுத்தமானவர், தெளிவானவர். அது சொல்ல முடியாது. தெருவுல அப்படி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. அவர் என்னை கை பிடிச்சுக்குவார். டேய் துறை வா, உன்னை எப்படி நான் கைவிடுவேன். கஷ்டமா அந்த நினைவு நாளை நான் இங்கே ஓரளவுக்கு இருப்பேன். மிகப்பெரிய அளவில் அந்த நினைவு நாளை கொண்டாடணும். ஹோல் இண்டஸ்ட்ரி, இந்த சேம்பர், கவுன்சில், everybody should be அவருக்கு செய்த மரியாதை அற்புதமாக செய்யணும். இது மாதிரி கஷ்டம் தான் பேசுறது. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா நானும் விவசாய பேசு இப்போ இருந்திருந்தாருன்னா அவரெல்லாம் அந்த நான் எனக்கு இது மாதிரி ஆகிருந்தா மிரட்டிடுவா, சுற்றி பண்ணிடலாம். மிரட்டிடுவா, ஒரு வாத்தியார் மாதிரி. சட்டம் மிகப்பெரிய சட்டமொழி, மிகப்பெரிய வாத்தியார். எங்களுக்கெல்லாம் ரொம்ப அவரை பார்க்கறதுக்கு இந்த ஊருக்கு வந்தேன். இந்த பாலத்தில் நேற்று மொழின்னு ஒரு படம் பார்த்தேன். பார்க்க வந்து அவருக்கு ரொம்ப நட்பாயிட்டேன். அதுக்கப்புறம் 2 பேரும் நாங்கள் 2 பேரும் ஒன்றாவது அழிச்சாச்சு. என்னன்னா எந்த ஃபங்க்ஷனாக இருக்குங்களா முதல்ல என்ன கூடுவார், அதுக்கப்புறமா கூப்பிட்டோம். அவர் என்ன சொல்றது தெரியல. பேர் வைக்கிறதுக்கு அரசாணை வெளியிட்டாங்க. வைக்க போறாங்க. ஆர்டர் போட்டாங்க. அதை வந்து இப்ப நீங்க வந்து முதல்வருக்கும் ரசிகர் சங்கம் சார்பாக அதை இயக்குனர் தெருவில் இயக்குனர் ஜாஸ்தி. But this man is entirely different. அவருக்காக ஸ்டெப் எடுத்து அவருடைய பெயரை நினைத்து நிற்குமாறு இந்த பெயர் சூட்ட வேண்டும். அவருக்கு சிலை எடுக்கலாம் அரசு சார்பில். ஸ்டாலின் நினைச்சா உதயநிதி ஸ்டாலின். இது திருவிழத்தை யாருக்கும் செய்வதில்லை. திருவிழத்தை அவருக்கு செய்கிற இந்த முயற்சிங்கிறது இன்னும் 100 வருஷங்கள் என் பிள்ளை தலைமுறைக்கு பேசப்பட வைக்கலாம். கஷ்டமாக இருக்கு. வார்த்தைகள் வரமாட்டேங்குது. சில நேரம் வார்த்தைகள் ரசப்படுறது. என்ன அவன் என் பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. இதே இருப்பாரு. அதுக்கான கோரிக்கை வந்து அரசாங்கத்தில் வச்சிருக்காங்க. போக்குவரத்து தீவு அப்படின்னு